இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேரில் எழுந்தருளிய கூத்தாண்டவர். தாலி அறுக்கப்பட்ட திருநங்கைகள். வெள்ளை புடவையில் சோக நிகழ்வு. ஒப்பாரியில் கலங்கிய பக்தர்கள். சித்திரை திருவிழாவில் கோலாகலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநங்கைகள் கொண்டாடும் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்துக்களின் புராண நூல்களில் ஒன்றான மகாபாரதத்தில் அரவான் எனப்படும் கூத்தாண்டவர் போரில் களப்பலியானதை நினைவு கூறும் வகையில் இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழா அமைந்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகளும் வெளிநாட்டிலிருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து அங்கிருந்த திருநங்கைகள் அரவானை கணவனாக பாவித்து மணப்பெண் கோலத்தில் வந்து பூசாரி கையால் தாலி கட்டிக்கொண்டு அரவானை கணவனாக ஏற்றுக்கொண்டனர். அதன் பிறகு இரவு முழுவதும் கும்மையெடுத்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். இதனிடையே அடுத்த நாள் காலை 8 மணியளவில் அரவான் சிறுசு கோவிலை சுற்றி வந்த பின்பு திருத்தேரில் பொருத்தப்பட்டவுடன் திருத்தேரோட்டம் தொடங்கியது. அதில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதைத் தொடர்ந்து திருத்தேர் செல்லும் போது அதற்கு முன்பாக குவியல் குவியலாக கற்பூரம் கொளுத்தி கும்மி அடித்த திருநங்கைகள் அரவானுக்கு கட்டப்பட்ட தாலியை அறுத்து வளையல்களை உடைத்து தலையில் சூட்டியிருந்த பூவை அறுத்து தங்கள் நெற்றியில் உள்ள குங்குமத்தை அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதன் பிறகு தாலி அறுக்கப்பட்ட திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து அழுத பின்பு அங்குள்ள கிணறுகளில் குளித்துவிட்டு பின்பு வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலம் பூண்டனர். அதே நேரம் திருநங்கைகள் தங்களின் தாலியை அறுத்து கொண்டு ஒப்பாரி வைத்து அழுத காட்சி காண்போர்களின் கண்களில் கண்ணீர் வர வைத்தது. பிறகு இவர்கள் அனைவரும் வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலத்தில் சொந்த ஊருக்கு திரும்பினார்கள். இதனைத் தொடர்ந்து மறுநாள் நடந்த தர்ம பட்டாபிஷேகத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியையொட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அறநிலையத்துறை சார்பில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட போதிலும் போதிய தண்ணீர் வசதி இல்லை என்று பலரும் புகார் தெரிவித்தனர். மேலும் கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டு திருநங்கைகள் வரவு குறைவாகவே இருப்பதாக அறநிலைத்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.